பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம். உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வரவேண்டியதை உன் கை விட்டுவிடக் கடவது. சகோதரனிடத்துல கடனை கேட்காத, அதை நீ விட்டுரு அப்படின்ற மாதிரி இந்த வசனம் இருக்கு. நான் இதை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இதுக்குள்ள ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கிறது. கடன் அப்படின்னு பார்க்கும்போது அஹ், மன்னிப்பு, அது சகோதரனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மன்னிப்பை நீ கொடுத்துரு, அதை விட்டுரு. வைராக்கியமோ வீம்போ உன்னிடத்துல வேண்டாம். உன் சகோதரர்களிடத்துல அன்பு கூறு, மன்னிச்சிரு அப்படின்னு அர்த்தம். அந்நிய ஜாதியின் கையில நீ கடனை தண்டலாம் அப்படின்னா, இங்கே ஆண்டவர் பாரபட்சம் பார்க்குறாரா? அப்படி இல்லை. அந்நிய ஜாதியானா ஜாதியை குறிக்குதா? அப்படி இல்லை. இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் அல்லாதவர்கள். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். கிறிஸ்தவர்கள் அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் நடத்தப்படுகிறவர்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் அவங்க உலக மக்கள். இப்போ உலக மக்களிடத்துல நீ தண்டலாம், கடனை தண்டலாம்னா அங்க நீதியோட நீ நடந்துக்கணும். சகோதரனிடத்துல எப்படி நீ மன்னிக்கிறியோ, எல்லாம் செய்றியோ, அது மாதிரி நீ உலகத்திலையும் வாழ்ற மக்களிடத்துல நீ நீதியாய் நடக்கணும். அங்க அநியாயம் செய்யக்கூடாது. சரி, சகோதரனிடத்துல மன்னிக்க சொல்லிட்டாரு, அன்பு கூற சொல்லிட்டாரு, விட்டுவிட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம மற்ற மக்கள்கிட்ட பார்த்துக்கலான்ற அந்த விஷயத்திற்கு நீ வரக்கூடாது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சொந்த ஜனங்களுக்குள்ள நீ அன்பு கூர்ந்து மன்னிக்கிற. ஆனா மற்ற ஜனங்களிடத்துல, சொந்த பந்தங்கள் அல்லாதவர்களிடத்துல நீ அன்பு கூறுகிறதும் இல்லை, மன்னிக்கிறதும் இல்லை, விட்டு விடுறதும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. அங்கேயும் நீதி இருக்கணும். நீதியாய் செயல்படணும், நியாயமாய் செயல்படணும், பாரபட்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு. உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கை இளைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். அதுவும் இதுக்குள்ள அடங்கும். கஷ்டப்படுறான் அப்படிங்கும்போது நீ அவனை ஆதரிக்கணும். அப்போ போய் நீ அவன்கிட்ட போய் கடனை கேட்டுட்டு இருக்காத. இது நார்மலா கொடுத்த பணத்தை வாங்குறது, என்ன கடன் கொடுத்துருக்கோமோ அது திரும்ப கேட்கறது. அப்படி போய் நீ என்ன பண்ணாத, அவன்கிட்ட கேட்காத. நீ என்ன பண்ணணும், அவனை ஆதரிக்கணும். பரதேசியை போலும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னோடே பிழைப்பானாக. எந்த வழியுமே இல்லாத ஒரு நிலையில் இருக்க ஒரு சகோதரன்கிட்ட போய் மனசாட்சியே இல்லாமல் கொடுத்த கடனை கேட்காத. அப்படி கேட்காம நீ அவனை ஆதரிக்கணும். அப்படி ஆதரிச்சின்னா அவன் வழியே இல்லைன்னா கூட அவன் ஒரு தங்க வந்தவனை போல, ஒரு வேறு தேசத்தை உடையவனைப் போல உன் கூட இருப்பான். இதை நீ செய் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்தை இங்கே காண்பிக்கிறார். நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடே பிழைக்கும்படி செய்வாயாக. சகோதரனிடத்திலே வட்டி வாங்கிறது, சகோதரனிடத்திலே பொருட்களை அதிகமாய் விற்கிறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யாத.
அந்த மாதிரி காரியத்தை நீ செய்யாத. உன் தேவனுக்கு பயந்து நட. இந்த சகோதரர்களுக்குள்ளேயே வட்டி வாங்குறது, சகோதரர்களே அதிகமாக வாங்குறது அப்படிங்கிறது இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே நடக்குதுல்ல. எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பல காரியங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள நடக்குது. அவங்களுக்கு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா வட்டி மாதிரி இங்கே லஞ்சம் வாங்கப்படுது. அதிக விற்பனை மாதிரி சீட்டு அதிகமாய் விற்கப்படுது. இப்படி பல விஷயங்களை சகோதரருக்குள்ளேயே செஞ்சிட்ருக்கிறாங்க. சகோதரர்னா கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே, சொந்த பந்தங்களுக்குள்ளேயே, உற்றார் உறவினர்களுக்குள்ளேயே அப்படின்னு அர்த்தம். இப்படியெல்லாம் நீ பண்ணாதபடி அவனும் பிழைச்சிருக்கணும், அவனும் வாழணும்னு நினை. அவனுக்கு தீங்கிழைக்காத. கடன்கிற பேர்ல அவனுக்கு தீங்கிழைக்காத. வட்டிங்கிற பேர்ல அவனுக்கு தீங்கிழைக்காத. அதிக விலைங்கிற பேர்ல அவனுக்கு தீங்கிழைக்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் தானியத்தை அதிக விலைக்கும் கொடாயாக. பார்த்த வசனத்தில் உள்ளது போலவே அதிக விலைக்கெல்லாம் உன் தானியத்தை கொடுக்காத. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதானா? நடக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சொந்த பந்தங்களுக்குள்ளேயே, சொந்த சகோதரர்களுக்குள்ளேயே, சகோதரிகளுக்குள்ளேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. கஷ்டப்படுறாங்கன்னா கொடுத்து உதவுங்க. அதை விட்டுட்டு அதை கொடுக்கறத அதிக விலைக்கு வச்சு கொடுக்காதீங்க. அதை வட்டிக்கு கொடுக்காதீங்க. மனமோந்து கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஆண்டவர் இன்னும் தெளிவா சொல்லிட்டாரு. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைகள்னா வெறும் ஏழைகளை மாத்திரம் இங்க நாம பார்க்க முடியாது. இந்த மாதிரி வழி இல்லாதவர்கள், வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள், சகோதர சகோதரிகளோ மற்றவர்களோ யாரோ வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள், இழப்பை சந்தித்தவர்கள், வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்கள், எதிர்காலமே எப்படி ஆக போகுது என்று கவலையோடு நிற்கிறவர்கள், இப்படி பலரை நீ என்ன பண்ணணும்? தாங்கணும், கொடுக்கணும், உதவி செய்யணும். அப்ப நீ கர்த்தருக்கு கடன் கொடுக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ சகோதரர் சகோதரிகளுக்குள்ள, உற்றார் உறவினர்களுக்குள்ள கடனை திரும்ப கேட்காதே. கடனை விட்டுவிடு, மன்னித்து விடு, விட்டு கொடுத்து விடு. இதே போன்று சகோதர சகோதரிகளை மாத்திரமல்ல, மற்றவர்களும் சகோதர சகோதரிகள் அல்லாதவர்களிடத்தில் ஒரே நீதியுடனும் நியாயத்துடனும் நட. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.